மீனாட்சி குடும்பத்துல இருக்கவங்கள யார வேணா என்ன வேணா சொல்லிக்க. மீனாட்சி பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லிராத. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாதுன்ற? அவ்வளவு தூரம் உன்னை அவமானப்படுத்தும் போது அந்த மீனாட்சியும் பக்கத்துல தானே இருந்தா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு அவளால ஒரு வார்த்தை கேட்க முடியாதா? அவ எதுவும் பேசாம நின்னுட்டு இருந்ததை பார்த்தா அப்ப அவளும் இதுக்கு உடனேங்கிற மாதிரி தானே தெரியுது. அவதான் கூப்பிடுறா. அப்ப இருந்தே அவ தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. நான் தான் எடுத்து பேச மனசில்லாம அப்படியே இருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு, இந்த போன் அட்டன் பண்ணி ஏதாவது பொய் சொல்லி சமாளி. ஐயா என்னாலாம் பேச முடியாது. அட பாப்புக்குட்டி, எனக்காக இது ஒண்ணு மட்டும் பண்ணு, பொய் சொல்லி சமாளிச்சிரு. அட்டன் பண்ணு. பேசு. சரவணா. ஹலோ. ஏய், ஏன்டா போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற? என்னாச்சு? எங்க இருக்க நீ? ஏதாவது பேச. ஹலோ ஹலோ சரவணா. சரவணா என்ன வீட்ல இல்ல. நான் அவர் தங்கச்சி ராஜி பேசுறேன். ஓ சாரி. ராஜி, சரவணா எங்க போயிருக்கான்? அண்ணன் காலையிலே அப்பா கூட பைக்ல கிளம்பிடுச்சு. எங்கன்னெலாம் தெரியாது. மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சார்ஜில் போட்டு போயிருக்கு. எப்போ வீட்டுக்கு திரும்பி வருவான்? எப்போ வரும்லாம் தெரியல. ஆனா ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வர நேரம் ஆகும்னு சொல்லுச்சு. ஓ, ஏன் ஏதாவது சொல்லணுமா? இல்ல அப்படி இல்ல. வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணனு மட்டும் அவன்கிட்ட சொல்லிடு. ஆ பெருசா என்னமோ சொன்ன, மீனாட்சி அதுக்கு உடந்த அப்படி இப்படின்னு. இப்ப இத்தனை தடவை எனக்கு ஃபோன் பண்றானா என் மேல அக்கறை இல்லாமையா? சரி, இப்போ உனக்கு எத்தனை தடவை அவ ஆசாசையா அக்கறையோட பேசுறவ உன்னை அவமானப்படுத்துறப்ப மட்டும் ஏன் வாயை மூடிட்டு நின்னாலாம்? ஏன்னா அவங்க பணம் படிச்சவங்க. நாம ஊர்கோழி கூரை ஏறத்துக்கு ஆசைப்படலான்னு, ஆனா கோபுரம் ஏறத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நீ நல்லா யோசிச்சு பாரு, இது உனக்கே புரியும். இந்தா.